Hi everyone. Yesterday நாங்கள் ஒரு மூவிக்கு போயிருந்தோம். ஸோ அந்த மூவி வாஸ் இஸ் ரியலி குட். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஸோ ஒரு வெரி லாங் டைம் ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு ஃபீலிங். ஸோ அது வேறு எந்த மூவியும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்த மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு மூவி தான். ரொம்பவே அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லா கேரக்டரும் சூப்பராக யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ அந்த மூவியில் என்ன அவங்களோட மெசேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னா, ட்ரஸ்ட். ஸோ இப்போ ஒரு பீப்புளாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம், ஸோ அது மூலமாக நமக்கு எப்படி நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சீரியஸ்லி இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம அந்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம நம்புவோம். ஓகே, இப்போ வெளியே இருக்கிறவங்கள நம்ம அந்தளவுக்கு நம்ம நம்ப மாட்டோம். ஸோ பிகாஸ் ஆஃப் எங்கே நம்மளை அவங்க எதுவும் ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதில் நம்ம மோஸ்ட்லி பிலீவ் பண்ண மாட்டோம். நமக்கு எதுக்கு நம்ம வேலை என்ன அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். ஏவந்தோ நானுமே அப்படி தான் இருப்பேன். ஸோ இப்போ இந்த வீடெலாம் இப்போ பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது அவங்க போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு போய் கேட்குறப்போ நான் சொல்வேன், நமக்கு எதுக்கு அந்த அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் தி டைமில் ஒருத்தர் ஒரு சேடான ஒரு ஃபேஸில் இருக்கிறப்போ நம்ம அவங்கள அப்படியே இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஸோ ஆஃப்டர் தட் அவன் ஏன் அந்த மாதிரி பண்ணுறான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது யாருமே கேட்குறது இல்லை. இங்கே யாருக்கும் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலிக்காக ஓடுறோமே தவிர, ஸோ இங்கே ஒருத்தருக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லை, டெஃபினட்டாக இல்லை. பட் அந்த மூவியில் அவங்க சொல்லியிருக்கிற விதம், அதை கன்வே பண்ணியிருக்கிற அந்த ஒரு இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டயே நம்ம மனசில் ஒன்று வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு நல்லதாக தான் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அது கன்வே ஆகிருக்காது. ஸோ கன்வே ஆகாமல் நம்ம ஒன்று மனசில் ஒன்று வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதையே நம்ம வெளியே சொல்லி ஏன் அந்த சம்மந்தப்பட்ட பர்சன்கிட்ட இதுதான் பிரச்சனை, இதனால தான் இப்படி நடந்துச்சு, ஸோ அப்படின்றத கன்வே பண்ணியிருந்தா எல்லாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நம்ம மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இதுதான் அந்த ஒரு கேப். ஸோ அந்த ஒரு கேப்னால தான் நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையவே இதனால தான் இருக்குது. பட் ஐ ரியலி சாட்டிஸ்ஃபைட் தட் மூவி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன கதைக்கணும்னு தெரியல. இன்னொன்று எனக்கு அந்த மூவியில் ரொம்ப பிடிச்சது ஹானஸ்டி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோம் அப்படின்றது தான் இந்த மூவியோட ஒரு பெரிய ப்ளஸ். நம்மளோட டே டு டே லைஃப்லேயும் அது நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நாம் ஏன் அதுக்கு டைம் கொடுக்கணும் தெரியுமா? ஸோ அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பொய்யை மாற்றிப்பான் அப்படின்ற ஒரு இதுக்காக தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இந்த திங்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் அந்த மூவிலையும் அந்த கேரக்டர் சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் என்றைக்குமே உண்மைக்கு மதிப்பு அதிகம். ஸோ அது எனக்குமே விட்டுறாதீங்க. ஏன்னா சொல்லலாம் பேச்சுக்கு பற்றியா பொய் சொல்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கான், உண்மையாக இருக்கிற உனக்கு தான் வாழ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட் அந்த காட் கிட்டேருந்து இருக்குது.